ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமிர்தநாதோபனிஷத்தில் 30வது மந்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 30வது மந்திரம் 29வது மந்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்தில் நடக்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாராவது ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா அந்த பலன் நடக்காது. இப்போ நானே பண்ணால் கூட நடக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விவகாரங்கள் இப்போ படித்து கொடுக்கறது கூட ஒரு விவகாரம். சிந்தனம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மனநத்தை எல்லாத்தையும் பூரணம் பண்ணதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஆத்ம தியானத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஓங்காரம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா முதல் மந்திரத்துல ஞாபகம் வச்சுக்கணும். சாஸ்திரம் அதீத்திய மேதாவி. முதல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சாஸ்திரங்களை எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணி முடிச்சவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு எனக்கு எந்த வேலையும் இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கர்த்தவியத்தையும் முடிச்சுட்டு சாஸ்திரத்தை எல்லாத்தையும் சிரவணம் மனனம் பண்ணி முடிச்சுட்டு நாள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரமண பகவான் மாதிரி இல்லை முனிவர்கள் மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா உட்காரணும். அப்போ வேற எந்த காரியமும் இல்லை. சிரவணம் முடிஞ்சு போச்சு, மனனம் முடிஞ்சு போச்சு, வெறும் நிதித்தியாசனம் ஆத்மானுபூதி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு யார் உட்கார்றானோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட கிரமப்படி ஒருத்தனை இந்த ஓங்கார உபாசனைய பிராணனோடு சேர்ந்து பண்றான் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? சதுர்பிகி பஷ்யத்தே தேவானு 30வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. இதே பார்த்தீங்கன்னா 29 சொல்லும் போது என்ன பண்ணுது? ஸ்வயம் உற்பத்தியதே ஞானம். இந்த கிரமப்படி முறையா கிரமமா சொல்லப்பட்ட விதிப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா ஆலம்பனம் பண்றான் அப்படின்னா பிராணாயாமத்தோடு பிராணனோடு சேர்ந்து பண்றான் அப்படின்னா என்ன ஆகும்? தொடர்ந்து கிரமமா அபியாசம் பண்றவனுக்கு தன்னாலேயே ஞானமானது உண்டாகிறது. ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது இந்த இடத்துல அப்படின்னா இது நிர்குணமா இருந்துச்சுன்னா நிர்குண ஞானம், சகுணமா இருந்துச்சுன்னா சகுண ஞானம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவணத்துக்கு பிறகு மனனத்துக்கு பிறகு பண்ணக்கூடியது. அப்படி நீங்க சிரவண மனனம் பண்ணாம இந்த சாதனையை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? சகுனம் தான் தெரியும். அப்போ எது தெரியுமோ அதை தான் அடைய முடியும். ஒரு சாதகன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓங்கார சாதனையை மட்டும் பண்ணிக்கிட்டு அது ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தா அவன் ஈஸ்வரனையே அடைவான். அதே நேரத்துல சிரவண மனனத்தினால எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு வெறும் சொரூபத்தையே பிரணவமா பாவிச்சு
ஓமிதி தியாயத ஆத்மான, ஓங்காரத்தை பிரம்மம், இந்த ஓங்காரத்தை ஆத்மா என்று பாவிச்சு எவன் தியானம் பண்றானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்குணத்தையே அடைகின்றான். அப்போ 4 மாசத்துல என்ன ஆகும் அப்படின்னா, சதுர்பிகி பஷ்யத்தே தேவா, தேவர்களை வந்து 4 மாதத்தில் அவன் பார்க்கிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வையில் இருக்கக்கூடிய மறைப்பு போயிடும். அவன் பிரம்மஸ்வரூபத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் வந்து போறதெல்லாம் சூக்ஷ்மெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். பஞ்சபிகி துல்லிய விக்ரமஹா, தேவர்களுக்கு சமமான சாமர்த்தியமானது 5வது மாசத்துல உண்டாயிரும். நினைச்ச நேரத்துல எங்க வேணாலும் போவான் வருவான். முனிவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்க வியாசர்ல இருந்து நாரதர்ல இருந்து நிறைய மகான்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிமார்கள் எல்லாம் இந்த இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் பண்ணியிருக்காங்க. திருலோக சஞ்சாரியா இருந்திருக்காங்க, பெரிய சாமர்த்தியங்கள் இருந்திருக்கு, நிறைய இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இச்சையா பிராப்னோதி கைவல்யம், எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வந்து இந்த தேகத்தை விடுற சாமர்த்தியம் அவங்களுக்கு சம்பவிக்கும். சட்டே மாசி 6 மாசத்துல சம்பவிச்சிடும். இது ந சம்சய, இந்த விஷயத்துல சம்சயம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு 30வது ஸ்லோகத்துல. இந்த 30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஓங்காரத்தை பத்தின விஷயங்கள் ஆரம்பிக்குது. 31 பார்த்திவ பஞ்சமாத்திராணி, பார்த்திவ பஞ்சமாத்திராணி சதுர்மாத்திராணி வாருணஹ, சதுர்மாத்திராணி வாருணஹ ஆக்னேயஸ்து த்ரிமாத்திராணி, த்ரிமாத்திராணி வாயவஸ்து, வாயவ்யஸ்து த்ரிமாத்ரகஹ, த்விமாத்ரகஹ வாயவ்யஸ்து த்விமாத்ரகஹ பார்த்திவ பஞ்சமாத்திராணி சதுர்மாத்திராணி வாருணஹ ஆக்னேயஸ்து த்ரிமாத்திராணி வாயவை வாயவ்யஸ்து த்விமாத்ரகஹ. இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சக்கரம் நம்ம சொல்றோம்ல, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, அதுக்கப்புறம் ஆக்ஞா, மொத்தம் வந்து 6 சக்கரங்கள் சொல்றோம். இந்த 6 சக்கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்குது. இந்த ஓங்காரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட என்னது அப்படின்னா பஞ்சமாத்திராணி பார்த்திவஹா, இந்த ஓங்காரத்தினால வந்து பாத்தீங்கன்னா 5 மாத்திரை அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம். 5 மாத்திரை ஓங்காரம் பிருத்திவி தத்துவம். ஓம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச மாத்திரைகள். ஒவ்வொரு சிட்டிகை பண்ணீங்கன்னா ஒரு மாத்திரை. இந்த 5 மாத்திரைகளோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரமானது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவி தத்துவத்தோட சேர்ந்து ஓம் லம் பிருத்திவி ஆத்மனே நமஹ, அந்த பிருத்திவி ஆத்மா என்று லம் அப்படின்னு ஓங்காரம் 5 மாத்திரை அளவுள்ளதாக மூலாதாரத்துல நிலை பெற்றிருக்கிறது. அப்போ ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாத்திரையோட அளவுல இருக்கு. இப்ப வந்து 5 மாத்திரை அளவுள்ளதாக ஓம் லம் நமஸ்தே கணபதையே, கணபதி தேவதா, அதுதான் மூலாதாரத்துல வீற்றிருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா சதுர்மாத்திராணி வாருணஹ. சதுர்மாத்திராணி அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மாத்திரை. ஓம், 4 மாத்திரை அளவுள்ள ஓங்காரமானது சுவாதிஷ்டானம்னு சொல்லக்கூடிய ஜல தத்துவம், மூலாதாரம் பிருத்திவி தத்துவம், அதே மாதிரி ஜல தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானம். அங்க தேவதை யாரு அப்படின்னா வருண தேவதா. மூலாதாரத்துல கணபதி 4 மாத்திரை. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி விசேஷம் எதுக்கு அப்படின்னா ஓங்கார சுரூபி அவர் யாரு, கணபதி ஓங்கார சுரூபி. சதுர்த்தி தான் விசேஷம் அவருக்கு, 4 மாத்திரை அளவு. அப்புறம் சுவாதிஷ்டானத்துல 5 மாத்திரை ஓங்காரமா வருண பகவான் அந்த இடத்துல இருக்கார், ஜல தத்துவம். நாக்குலயும் இந்த நாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தோட இருக்கா, எப்பவுமே ஈரமா இருக்குல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூத்திரஸ்தானம், நம்மளுடைய பிளாடர், யூரின் பிளாடர் வந்து பாத்தீங்கன்னா சதா ஈரமா இருக்கும். இந்த நாக்கும் அதுவும் எப்பவுமே வந்து ஜல தத்துவத்தோட இருக்கும். இந்த மொத்த ஜகத்தோட வந்து பாத்தீங்கன்னா எது யூரின் பிளேஸ் எது அப்படின்னா, பிளாடர் எது அப்படின்னா மேகங்கள் தான். இந்த மேகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ஜனை எப்படிப்பட்ட கர்ஜனைனா ஓங்காரத்தோட கர்ஜனை அப்படின்னு ரிக்வேத மந்திரங்கள் சொல்லுது. ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா மேகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ஜனையா வந்து ஓம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது வந்து மேகங்கள் வந்து ஓங்காரத்தை கர்ஜனை பண்ணுதான், டப்ப 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 டப்பான்னு இடிக்குது அப்படின்னா ஓங்காரத்தை வந்து உச்சரிக்குது அப்படின்னு சொல்லுது.
அப்போ வந்து வருணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மாத்திரை அளவுள்ளவனா சுவாதிஷ்டானத்துல இருக்கான். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்னேயஸ்து திரிமாத்திராணி, அக்னி தத்துவம் இது வந்து மணிப்பூரகம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் 3வது சக்கரம். இந்த அக்னி தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், ரொம்ப பிரகாசம் வாக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து மணிப்பூரகம் ஒர்க் பண்ணலன்னு வச்சுங்க, நான் என்ன சொன்னாலும் உங்களால உட்கார முடியாது. 10-30 பேர் உட்காடுறீங்க அப்படின்னா பாடம் கேட்குறீங்க அப்படின்னா என்னப்பா ஏதோ சொல்றாருப்பா அப்படின்னு போயிடுவீங்க. அப்போ இந்த வாக் சக்தி வந்து பாத்தீங்கன்னா எதோட குறிக்கிறதுனா வாக்கோட தேவதா வந்து வன்னிகி. ஆத்தியாத்மிகத்துல வாக்கு, பேசுற வாக்கு. நாக்கு டேஸ்ட் பண்ற நாக்கு, நாக்கு வந்து ஜல தத்துவம். இந்த வாக்கு, பேசுற வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம். இது அக்னி தத்துவம் மட்டும் இல்லை, யாராவது ரொம்ப ஃபேரா இருக்காங்க, பிரைட்டா இருக்காங்க. நான் இன்னைக்கு கூட காலையில போன ஒரு கோயில் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு குட்டி பொண்ணு, எல்லாரும் அது குழந்தையே பாக்குறாங்க. அவ்வளோ பிரைட்டா இருக்கு அந்த குழந்தை, பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. பிரைட்டுக்கு என்னடா அது விசேஷமா இருக்கே அப்படின்னு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த மணிப்பூரக தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். அந்த மணிப்பூரக தத்துவம் பிரகாசமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், பிரகாசமா அட்ராக்ஷன், எல்லா ஜீவராசியும் அட்ராக்ட் பண்ணும். அங்க கோயில்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா எல்லாம் அதையே பாக்குறாங்க, அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது தேவலோகத்துல இருந்து வந்துச்சோ அப்படின்னு. அது மாதிரி அவ்வளோ இருக்கு, ஒரு 6-7 வயசுல இருக்கும் அதுக்கு. பாவாடை, சட்டை பாவாடை கட்டிக்கிட்டு அழகா வந்துச்சு. அப்ப மற்ற குழந்தைங்களா இருக்கு, ஆனா மற்ற குழந்தைங்களா என்ன இருக்குன்னா மற்ற தத்துவங்களா இருக்கும். இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம். இது மணிப்பூரக சக்கரம். யாரெல்லாம் இந்த உலகத்துல பேசுறாங்களோ, நல்ல பேச்சினால வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சியா இருக்கோ, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆக்ட்ரஸ், எல்லா ஆக்ட்ரஸ், ஆக்டர் இவங்கெல்லாம் அவங்களோட இதை வச்சுது என்ன அந்த கரிஷ்மா நம்ம சொல்றோம்ல, அது எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிப்பூரக தத்துவத்தோடது. யாரு வந்து பாத்தீங்கன்னா சதா போகத்திலேயே இருக்கிறாங்களோ, ஒண்ணு சாப்பிட்றது இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சம்போக விஷயத்துல இருக்கிறது, இது இருந்துச்சு அப்படின்னா அவங்களை தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து சுவாதிஷ்டானத்துல இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர் உலகத்துல தத்தி, எல்லாரும் தத்தியா இருப்பாங்க. ஒண்ணு சொன்னா புரியவே புரியாது. மண்ணு மாதிரி இருக்கணும் சொல்லல, மண்ணு மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு ஒண்ணுமோ திட்டம்போது சொல்றோம்ல நம்ம, பாரு பாறை மாதிரி இருக்கான் பாரு, மண்ணு மாதிரி இருக்கான் பாரு அப்படிமோ. அப்ப அவன் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் புத்தியே இல்லை, எருமை மாடு மாதிரி இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வந்து மூலாதாரத்தில் இருக்கான்னு அர்த்தம். இந்த 3 இது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மாத்திரை அளவு உள்ளதாக, திரிமாத்திராணி ஆக்னேயஸ்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாயவ்யஸ்து த்விமாத்திரகா. வாயு தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் சேஃப். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சதா ஹிருதயத்தை பாவிக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தியானம் பண்றது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற சக்கரங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகி ஹிருதயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சாதகனுக்கோட யாத்திரை எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதை கிராஸ் பண்ணி இந்த ஹிருதயத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா பக்தி. உங்களுக்கு வந்து உங்களோட தேவதையை பத்தி பேசுனா வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் ஜலம் வருது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா எனக்கு எமோஷன் வருது. ஸ்திரீகளுக்கு ரொம்ப பாக்கியம், ஸ்திரீகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷன் அதிகமா இருக்கா, அதனால தான் பக்தி ஸ்தானம். ரொம்ப பக்தி பண்றது ரொம்ப ஈஸி. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு ஈஸி, ஏன்னா எமோஷனல் இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இஷ்ட தேவதையை பத்தி பேசினாலோ, குருவை பத்தி பேசினாலோ, குருவை பார்த்தாலோ, இல்ல கோயிலுக்கு போனாலோ உங்களுக்கு வந்து கண்கள்ல ஜலம் வருது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஒரு பாட்டை வந்து கேட்கிறோம். சர்வம் பிரம்மமயத்தை கேட்டோடனே வந்து எனக்குள்ளார வந்து கண்ணில் தண்ணி வருது. குறையொன்றும் இல்லை கேட்டாவே வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயஸ்தானம் நமக்கு வேக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது பக்தி ஸ்தானம். 3 ஸ்தானங்கள் வந்து ரொம்ப டேஞ்சர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். இந்த 3 சம்சாரம். பெரிய பெரிய ஆளா இருக்கலாம் இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஆளா இருக்கலாம். ஆனால் வந்து எல்லாத்துக்கும் தெரியலாம், ஃபேம், நேம், ஃபேம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துல இருந்து வெளியில வரவே முடியாது. ஆனா சேஃபஸ்ட் பிளேஸ் எதுன்னா அந்த ஹிருதயம் தான் ரொம்ப அற்புதமான பிளேஸ். இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் ஹிருதயத்துல எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு ஸ்தானத்துல இருக்கார். ஹிருதயத்துல அவர் எப்படி இருக்காருன்னா பிராண ரூபமா இருக்கார். அப்போ அதுதான் இங்க சொல்லுது த்விமாத்திராணி அப்படின்னா வாயவஸ்து த்விமாத்திரக 2 மாத்திரை. ஓம், இவ்வளவுதான்.
இது சுவாமி மாத்திரை கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாத்திரை எல்லாமே சூக்ஷ்ம தன்மையை குறிக்கிறது. இப்ப நம்ம வெளியில சொல்றோம்ல, ஓம் ஓம், இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மமா மாறும் போது கீழே இப்ப சொன்ன மாதிரி மாறும். ரொம்ப 5 மாத்திரை 4 மாத்திரை 3 மாத்திரை அப்படின்னு மெதுவா 2 மாத்திரைக்கு வந்துடும். 2 மாத்திரைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுறதே தெரியாது. அவ்வளோ சூக்ஷ்மமா இந்த ஹிருதயஸ்தானத்துல ஓங்காரமானது வீற்றிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மந்திரம் இதோட கண்டினியூட்டி சொல்லுது. ஏக மாத்திரஸ்ததா காஷோ ஏக மாத்திரஸ்ததா காஷோ ஹ்யர்தமாத்திரஸ்து சிந்தயேத் ஹ்யர்தமாத்திரஸ்து சிந்தயேத் சித்திம் கிருத்வா து மனசா சிந்தயேத் ஆத்மனாத்மனி ஆத்மனாத்மனி ஏகமாத்திரஸ்ததா காஷோ ஹ்யர்தமாத்திரஸ்து சிந்தயேத் சித்திம் கிருத்வா து மனசா சிந்தயேத் ஆத்மனாத்மனி. இந்த ஹிருதயஸ்தானம் நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நரநாராயணன் விஷ்ணுவோட ஸ்தானம். இது ஹிரண்ய கர்ப்பரோட ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயம். இந்த ஹிருதயத்துல இருந்துகிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் என்ன பண்றார், கர்ம பலன்களை எல்லாத்தையும் கொடுப்பவராக இருக்கார். அங்க வந்து ஹிருதயத்துல இருக்கிற சொரூபம் இது நர நாராயணன் அப்படின்னு பேர். அதனால்தான் 2 மாத்திரை அளவு உள்ளது அப்படின்னு அங்க சொல்லப்படுது. இந்த ஹிருதயஸ்தானத்துல இருந்து ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, அவனுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹிருதயஸ்தானம், அவன் திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சாரத்துக்கு போவதில்லை. இந்த ஹிருதயஸ்தானமும் வாயு, இதுக்கப்புறம் விசுத்தி ஸ்தானமும் வாயு, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புருவ மத்தியம் வாயு. 3 பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா வாயுவோட ஸ்தானம். பிருத்திவி, ஜலம், அக்னி 3 மணிப்பூரகம் வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் 3 ஸ்தானங்கள் ரொம்ப உத்கிருஷ்டம், வாயு ஸ்தானம். இதுக்கப்புறம் ஆகாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இது நம்ம பிந்துவும் சகசிராரம். இந்த பிந்து வந்து ஆகாச தத்துவம், சகசிராரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான். அப்போ இது வரைக்கும் வாயுவா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வாயுலயே வந்து தேவதை வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கணும். வாயுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வாயு இருக்கா, பிராணன் உள்ள போயிட்டு இருக்கா, ஆமா சுவாசம் போயிட்டு இருக்குல்ல. இப்ப வேக்கப் ஸ்டேட்ல இருக்கும் போது அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட்டுன்னு பேரு. இதே வந்து சொப்பனத்துல இருக்கிற பிராணனுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. சூக்ஷ்ம பிராணனுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. இதுவே தூக்கத்துல இருக்கும் போது அந்த பிராணனுக்கு பேரு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. இந்த 3 வச்சுக்கணும். அப்போ இங்க இருந்து இந்த ஸ்தானம் ஹிருதயத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மெதுவா சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரத்துக்கு ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த விசுத்தி சக்கரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சொப்பனஸ்தானம்னு பேர். ஆனா நமக்கெல்லாம் சொப்பனம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொப்பனத்தோட மிக்ஸ் ஆகி கிடக்குறோமா. எவன் வந்து பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரத்தை அடைஞ்சிருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு தெரியும். சொப்பனத்தை நான் பார்ப்பவன், இது சொப்பனம் அப்படின்ற விவேகம் இருக்கும். இந்த விசுத்தி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஹிருதயஸ்தானம் பக்தி, இந்த விசுத்தி சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா விவேகம். என்ன விவேகம்? நான் பார்ப்பவன், இதெல்லாம் பார்க்கப்படுறது. நான் சொப்பன திரஷ்டா, இது சொப்பனம் அப்படின்னு விவேகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இந்த இடத்துல உண்டாகுது. இது ஹிரண்ய கர்ப்பரோட ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹிருதயத்துல விராட் தத்துவமா இருக்கார் ஈஸ்வரன். அதே இந்த விசுத்தியில வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கார்? ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல இருக்கார். இதே வந்து பாத்தீங்கன்னா மனசுன்னு பேர். இந்த இடத்துல மனசு, ஹிருதயம், ஹிருதயத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனசு. அதுக்கப்புறம் இந்த புவமத்திக்கு போகும்போது என்ன ஆயிடுறார்? அந்த சுசுப்தி ஸ்தானத்தோட ஸ்தானம் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஸ்தானம் இந்த இடத்துல. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு, ஏக மாத்திரஸ்து ததாகாஷா. இந்த த்விமாத்திரக அப்படின்னும் போது இங்க வந்துருது. இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1 மாத்திரை அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 3 இடம் சொல்லப்படுது. இந்த இடத்துல ஏக மாத்திரம். இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா விசுத்தியை விட்டுட்டு இங்க வந்து ஆகாச தத்துவத்துக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து ஆகாசம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்தோட வாயு பூரணமாகுது. நல்லா புரிஞ்சுங்க. வாயு
ஆக்ஞா சக்கரத்தோட வாயு பூரணமாயிட்டு இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஏக்கமாத்திரம் அப்படின்னு பேரு. ஓம் 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 ஒரு மாத்திரை தான் இருக்கும். இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சதா காலம் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஓம் 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 இந்த மாதிரி சூக்ஷ்மமா போயிட்டு இருக்க மாத்திரை. விசுத்தி சக்கரம் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த தேவத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர். இந்த புருவமத்திக்கு பேரு ஜீவனும் பிரம்மனும். யாரு ஜீவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மாயினால உண்டான ஜீவன் கூட பாத்தீங்கன்னா சைத்தன்யமா இருக்கிற ஈஸ்வரன். இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தூக்கத்துல என்ன இருக்கு? தூக்கத்தை நம்ம என்ன சொல்றோம்? நான் கூட என்ன சொல்றோம்? ஒன்றையும் அறியவில்லை. நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இந்த ஸ்தானம் தான் முக்தி கஷேத்திரம்னு பேரு, அவிமுக்தி கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இந்த இடத்துல கிடைக்கிற ஆனந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாயுஜ்ய பதவி அப்படின்னு பேரு. இந்த இடத்த ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் சாயுஜ்யத்தை அடைந்தான் அப்படின்னு. இப்ப நம்ம 8th சாப்டர் வரோம். பகவத்கீதையில 8th சாப்டர் வரும்போது புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய சம்யக்கு அங்க பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது, புருவ மத்தியில பிராணனை ஏத்தி வச்சு என்ன பண்ணணும்? ஓம். அவ்வளவுதான், அங்க இருந்து கிளம்பணும். இந்த இடத்துல இருந்து எவன் கிளம்புறானோ அவன் அந்த ஈஸ்வரனோடு சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். இதுல இருந்து எவன் கிளம்பி போறானோ அவனுக்கு பேர் அரிச்சிராதி மார்க்கம்னு பேர். இந்த இடத்துல இருந்து சுஷும்னா நாடி வழியா டைரக்டா பிரம்மலோகத்துக்கு அவன் போறான். இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா மணிகர்ணிகா காட்டு அப்படின்னு பேரு. காசியில பாத்தீங்கன்னா இதான் காசி. இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் காசி. இந்த க்ஷேத்திரத்துல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் காதுல அந்த சாதகனோட காதுல ஓம்னு சொல்லி விடுதலையை கொடுக்கிறார். இந்த சரீரத்தை விட்டு அவன் என்ன பண்றான்? அந்த ஈஸ்வரனோடு ஒன்றிணைகின்றான். இந்த இடத்துக்கு மேல இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஏக்கமாத்திர ஓங்காரம், ஒரே மாத்திரை அளவுள்ள ஓங்காரம். இதுக்கு மேல ஆகாசம். அப்போ ஹிருதயத்திலிருந்து விசுத்தி ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வாயு, வாயுல இருந்து பாத்தீங்கன்னா ஏக்கமாத்திரஸ்து ஆகாசம் ஆயிடுது. இந்த ஆகாசத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த ஆகாசம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்ஞால இருந்து. இந்த ஆகாசத்துக்கு மேல இருக்கிற அந்த பிந்து சக்கரம்னு சொல்லக்கூடிய, நான் இப்ப திலக்கம் இருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு பேரு பிந்துன்னு பேர். புருவமத்தியில பொட்டு வைக்கலாம். நீங்க பொட்டு வைக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் உபாசகர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சுவாமிகள்லாம் இருக்காங்க, ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவங்க எல்லாம். அந்த உபாசனை பண்றவங்க எல்லாம் எங்க பொட்டு வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க. நான் கொஞ்சம் முன்னாடி அதிகமா இந்த இடத்துல தான் பொட்டு வச்சுட்டு இருந்தேன். இங்கெல்லாம் புண்ணாயிடுச்சு எனக்கு. அதனால இப்ப இங்க வைக்கிறத விட்டுட்டு அப்புறம் மேல தூக்கி வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி இங்க வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இப்பவே நேத்து குங்குமம் வச்சோன்னு நேத்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிடும் போல இருக்கு. இது இந்த உச்சியில பாத்தீங்கன்னா பெண்கள் இது பண்றோம் பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. இதெல்லாம் பிந்துன்னு பேரு. இந்த உச்சியில இருந்து இது வரைக்கும் பிந்து. நம்ம பாத்தீங்கன்னா புருவமத்தி, அதுக்கப்புறம் லலாட்டம்னு பேரு. இதுக்கு பேரு லலாட்டஸ்தானம்னு பேரு. இதுதான் பாத்தீங்கன்னா பிந்து. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த இடம் சகசிராரத்துக்காக வைக்கிறது நம்ம திலக்கம் வைக்கிறது. பெண்கள் 3 இடத்துல திலக்கம் வைக்கலாம், குங்குமம் வைக்கிறது. இதுதான் இங்க வச்சிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அர்த்தமாத்திரஸ்து சிந்தையேத் ஏகமாத்திரஸ் ததா ஆகாஷோ மாத்திரம் து சிந்தையேத். இந்த இடத்துல அர்த்த மாத்திரைன்னு பேரு. அர்த்த மாத்திரைனா இந்த இடத்தோட பிராணன் முடிஞ்சிருது. இந்த இடத்தோட ஸ்தானம் லலாட்டம் சொல்லக்கூடிய பிந்து சக்கரத்துல ஜீவன் இருக்கின்றான். அந்த இடத்துல ஓங்காரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறமாத்திரை. அர்த்த மாத்திரம் துணா அரை மாத்திரை அளவுள்ளதாக சிந்தனை செய்ய வேண்டும். என்ன சுவாமி அறமாத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, நாதம். நாதம், பிந்து, கலாதீதம், இதான் 3. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிந்துவோட சேர்ந்து இருக்கு. பிராணன் இருக்கு. என்ன பிராணன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருக்கோமா? தூக்கத்துல என்னெல்லாம் இருக்கு பாத்துங்க. நான் இருக்கேன், ஒன்னும் தெரியலன்ற மாயா இருக்கு, கூட என்ன இருக்கு? பிராணன் இருக்கு. அந்த பிராணனுக்கு பேரு அறமாத்திரன்னு பேரு. பிருகதாரண்யம் படிச்சிங்க அப்படின்னா பிருகதாரண்யத்துல சாக்கல்யரோட பாத்தீங்கன்னா விதக்த சாக்கல்யர்னு ஒருத்தரோட பிரகரணம் இருக்கு. யாக்ஞவல்ய மகரிஷிக்கும் விதக்த சாக்கல்யர்ன்ற ரிஷிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இது வருது.
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகள் எத்தனை அப்படின்னு விதக்த சாக்கல்யர் யாக்ஞவல்யர்கிட்ட கேள்வி கேட்கிறார். கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தேவதைகள் நம்ம சொல்றோம்ல 30 முக்கோடி தேவர்கள். இந்த 30 முக்கோடி தேவர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்கும்போது 33 கோடி தேவர்கள்ல முக்கியமானவர்கள் 33 பேர் அப்படின்னு சொல்லுது. 33 பேர்ல வந்து எவ்வளவு முக்கியமானவர்கள் அப்படின்னு கேட்கும்போது மெதுவா 12 தேவதைகள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், சப்த வசுக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், அப்புறம் சொர்க்கம், அது மாதிரி வரிசையா இந்திரன், பிரஜாபதி அப்படின்லாம் எண்ணி 33 சொல்லும். 33ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுல யாரு முக்கியம், அதுல யாரு முக்கியம், அதுல யாரு முக்கியம்னு ஒவ்வொன்றா கம்மி பண்ணிக்கிட்டே வரும்போது 1.5 மாத்திரை அப்படின்னு சொல்லும். 1.5 அப்படின்னு. 1.5னா என்னப்பா 1.5 அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 பிரம்மம், சுத்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா 1. அரை மாத்திரை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வாயு இருக்குல்ல பிராணன், இந்த பிராணன் தான் வந்து அரை. இப்ப பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ, இந்த பிரம்மத்தோட ஷேடோ வந்து பிராணன். தூக்கத்துல என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவன் எப்படி இருக்கான்னா அரை மாத்திரை அளவா தூக்கத்துல இருக்கான். இததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீவன் இருக்கான் அரை மாத்திரையில. அரை மாத்திரைன்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஜீவ பிராணதாரணி. பிராணனை வந்து அபிமானிச்சு தூக்கத்துல நமக்கு அபிமானம் எங்க இருக்கு தெரியுங்களா? தூக்கத்துல வந்து தேகம் இல்லை, ஸ்தூல தேகம் இல்லை, சூக்ஷ்ம தேகம் இல்லை, புத்தி இல்லை, மனசு இல்லை, இந்திரியங்கள் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்ப தூக்கத்துல இருக்கிற ஜீவன் எதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரை மாத்திரை அளவுள்ள பிராணனை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அப்போ தூக்கத்துல இருக்கிற ஸ்தானம் ஜீவனும் பிரம்மமும் சேர்ந்து இருக்கிறது, மாயையும் சேர்ந்து இருக்கிறது. அந்த இடத்துல அரை மாத்திரை இருக்கு. அடிச்சா இந்த இடத்துல என்ன பாவம்? ஓங்காரம் முடிஞ்சு போச்சு. ஓங்காரம் முடிஞ்சதுக்கு பிறகு அர்த்த மாத்திரை. அர்த்த மாத்திரைனா அரை மாத்திரை. அரை மாத்திரை ஓங்காரம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வெறும் பிராணன் மாத்திரம் இருக்கும். நாதம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போய் நாதத்தோட அடுத்த லெவல் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க தூக்கத்துல. அது என்ன ஆனந்தம் தெரியுங்களா? பிராணன்ல லயமாய் ஈஸ்வர ஆனந்தம். அதுல இருந்து என்ன பாவிக்கணும்? நான் அவனாக இருக்கிறேன் அப்படின்னு சோகம் வந்துருதாங்க. அந்த சோகம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிந்துன்னு சொல்லக்கூடியது அவித்யா மாயா, இதை விட்டுட்டு அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா சகசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்த ரூபத்தை எடுக்கின்றான். அனந்த நாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 தலை உள்ளது. அப்படின்னா என்னப்பா? சகஸ்திர சீருஷா புருஷா சகஸ்திராட்ச சகஸ்திரபாத். இந்த சகசிராரத்தை அடைந்தவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தலைகளும் அவனுக்கு ஆயிடுது, எல்லா கண்களும் அவனுக்கு ஆயிடுது. சர்வாத்ம பாவத்தை இந்த சகசிராரத்தில் அவன் அடைகின்றான். இதோட மாயை முடிஞ்சு போது மாயையிலிருந்து சகசிராரத்தை அடைகிறதுன்றது முக்தி ஸ்தானம் அப்படின்னு முடியுது. அப்ப சகுண ஈஸ்வரன் அடைகிறது ஆக்ஞா சக்கரத்துல. அதுக்கப்புறம் பிந்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜீவத்துவத்தோட மட்டும் நிக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஸ்தானம் முக்தி ஸ்தானம். இந்த இங்க சொல்லுது ஏக்கமாத்திர ததாகாசோ. இந்த இடத்துல வந்து ஏக்கமாத்திர ஓங்காரம் இருக்கு, கூட வந்து அர்த்த மாத்திரம் து சிந்தையேது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராணனை சிந்திக்கிற நான் பிராணனா இருக்கேன். இந்த இடத்துல நின்றுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சிந்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டா நான் பிராணனான் இருக்கேன். இந்த பிராணன் வாஸ்தவத்துல அறியப்படுவது நான் பிராணன் இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சோகம் பாவேன சிந்தையத் மந்திரம் சொல்லுது. என்ன பாவிக்கணும்? நான் அவனாக இருக்கிறேன், அந்த பிரம்மமா நான் இருக்கேன், நான் அந்த பிரம்மமா நான் இருக்கேன். சோகம் 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 சோகம். இத பண்றேன். இத பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா சித்திம் கிருத்வாத்து மனசா. இதுல எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்னு ஒண்ணு இருக்குங்க. வெறும் பிராண ரூபத்துல தேகம் இருக்குமா? இருக்காது. செத்தாரை போல் திரி மனமே, செத்தாரை போல் திரி. நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப லோ லெவல்ல பேசி எல்லாத்தையும் கீழே ஆக்கிட்டோம். இதெல்லாம் யோகத்துல ஒவ்வொரு இடத்துல அடைய வேண்டிய ஸ்தானங்கள். இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணன்ல மட்டும் அபிமானம் இருக்கும், அர்த்த மாத்திரை. வேற எதுலையுமே அபிமானமே இருக்காது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்றதுக்கு சொல்லுது. இந்த இடம் நான் ஏற்கனவே ரகசியார்த்தம் சொல்லும் போது
பகவத்கீதையில சொல்லும்போது சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என்ன பாவிக்கணும்? பிரம்மர கீட்ட நியாயம். என்ன பிரம்மரம் சிந்திக்கும்? அந்த அந்த பிரம்மரன்ற வண்டு என்ன பண்ணும்? அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா வண்டையே சிந்திச்சுட்டு இருக்கோம், எப்போ வண்டு வந்து குழவி வந்து கொட்டும் அப்படின்னு. அதே மாதிரி சதா காலமும் இந்த இடத்துல சோகம் 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 சோகம், நான் அதுவா இருக்கேன், நான் அதுவா இருக்கேன், நான் அதுவா இருக்கேன், நான் அந்த பிரம்மமா இருக்கேன், நான் அந்த பிரம்மமா இருக்கேன்னு பாவிக்கிறது. அப்போ இந்த இடத்தை அடைந்த பிறகு சித்திம் கிருத்வா, அர்த்த மாத்திரைன்னு சொல்லக்கூடிய அந்த பிராணனை அடைந்த பிறகு இந்த ஸ்தானத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுசுப்தி ஸ்தானம் அப்படின்னு பேர். இதுக்கு மேல இந்த சித்தியை கிருத்துவான்னு சொல்லியிருக்கு. சித்திம் கிருத்வா, பிராணன்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு நான் பிராணன் அப்படின்றதுல நிலை பெற்று மனசா மனதினால் என்ன பண்ணணும்? சிந்தையேத் ஆத்மனா ஆத்மனி, நான் அதுவாயிருக்கின்றேன் என்று ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியமாக மனதினால் சிந்தனை செய்ய வேண்டும். அப்ப வேற ஏதாவது சாதனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த சாதனையும் இல்லை. நாங்க நிதித்தியாசனம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருந்துட்டு இருக்கோம்? தேகத்துல நின்றுட்டு இருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கேன், நான் எருமாடு என்னைக்கும் பசுமாடு ஆகாது. பன்னிக்குட்டி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? கண்ணுக்குட்டி ஆயிருமா? ஆயிடாது. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா தேகத்துல ஸ்தூல தேகத்துல அபிமானம் வச்சுக்கிட்டு நீங்க 1000 முறை கோடி முறை கதறி கதறி சொன்னாலும் நீங்க பிரம்மம் ஆக முடியாது. அப்போ ஒவ்வொன்றுத்தையா ஜெயம் பண்ணி ஜெயம் பண்ணி ஜெயம் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்க கான்சியஸ்னஸ் வரும். பிராணன்ல மட்டும் கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா பிராணன் தான் ஜீவன். அந்த பிராணனை தான் சொல்லுது நீ பிராணன் இல்லை, நீ அந்த தத்துவமா கான்சியஸ்னஸா இருக்க அப்படின்னு. பிராஜ்யனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம். கேவல ஜீவன், அவனுக்கு பேரு பிராஜ்யன்னு பேரு. அவன் வந்து இந்த இடத்துல இருக்கான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனதினால் சிந்தையே, ஆத்மனா ஆத்மனி மனசா சிந்தையே. ஆத்மனா ஆத்மனி அப்படின்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவில் ஐக்கியம் செய்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவனாயிருக்கின்றேன் என்று சிந்தனை செய்ய வேண்டும். எப்ப சிந்தனை செய்யணும்? அர்த்த மாத்திரையா இருக்கக்கூடிய பிராணனை சித்திப்படுத்தினதுக்கு பிறகு. அப்ப நமக்கு எத்தனை தத்துவம் இருக்கு? ஸ்தூல தேகத்துல நான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்றோம். ஸ்தூல தேகத்துல ஆத்ம புத்தி, அதுக்கப்புறம் இந்திரியங்கள்ல ஆத்ம புத்தி, அதுக்கப்புறம் மனசுல ஆத்ம புத்தி, அதுக்கப்புறம் புத்தியில ஆத்ம புத்தி. இதெல்லாம் ஜாகிரதத்துல முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் தூக்கத்தை டீப் ஸ்லீப் போகும்போது எதுல அபிமானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க டீப் ஸ்லீப்ல ஒரே ஒண்ணுதான், பிராணன்ல மட்டும் அபிமானம். பிராணன்ல அபிமானம் இருந்துச்சுன்னா பெரிய ஆனந்தம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமய கோஷத்தோட ஆனந்தம். அந்த இடத்துல அடைஞ்சதுக்கு பிறகு ஜாகிரதத்தில் இருக்கும் போதே என்னுடைய அபிமானத்தை நான் தேகம் இல்லை, நான் புத்தி இல்லை, மனசு இல்லை, இந்திரியங்கள் இல்லைன்னு ஒவ்வொன்றத்தையா தள்ளி 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 இதுக்கு வரணும். நீங்க ஞான பிரக்கிரியால வந்தாலும் இதை ரீச் பண்ண முடியும், யோக பிரக்கிரியால வந்தாலும் இதை ரீச் பண்ண முடியும். சைமல்டேனியஸா சக்கரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஆக்டிவேட் ஆகி மேல போகும் உங்களுக்கு. அப்போ இந்த ஸ்தூலத்து வரைக்கும் மணிப்பூரகம் வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா விராட்டுன்னு அர்த்தம். இந்த விராட்டுக்கு கீழே இருக்கிற ஜடலோக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகம் வரைக்கும். இந்த மணிப்பூரகத்துல இருந்து வாயு தத்துவம் ஸ்டார்ட் ஆகுறது, ஹிருதயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லலாட்டத்துல வரைக்கும் பிந்து சக்கரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாயு தத்துவத்தோடது. இந்த வாயு தத்துவத்தோட இது இருக்கு. இந்த பிராணன் ஆகாசத்துல, இந்த நெத்தி வந்து ஃபுல்லா ஆகாசம், இங்க இருந்து மேல ஆகாசம். ஆகாசத்துல இருக்கக்கூடிய வாயு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன். இந்த பிராணவாயு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நான் பிராணன் இல்லை, நான் ஆகாச தத்துவம் பிரம்ம தத்துவம் அப்படின்னு அங்க பாவிச்சு அந்த பிராணன்ல இருக்கிற அபிமானத்தையும் தியாகம் பண்ணி அவன் பிரம்மமாகிறான். ஆயிடுச்சு, முடிஞ்சு. 36. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 32ஓட இது கம்ப்ளீட் ஆயிடுது. கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு இது ஒரு பேக்கேஜ், இதோட முடிச்சிருங்க, தூக்கி வச்சிருங்க. திரும்ப வந்து பிராணனை பத்தி பேச போறோம். அப்போ இந்த 32வது மந்திரம் வரைக்கும் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓமித்யேகாட்சரம் பிரம்ம ஓமித்யேகாட்சரம் ரேச்சயேத். எங்க வந்துட்டு 17வது மந்திரத்துல இருந்து 18
18 32 வரைக்கும் ஓங்கார சாதனான்னு போட்டுங்க. 18 ஆசனத்துல இருந்து ஆரம்பிச்சோம். 18வது மந்திரத்துல ஆசனத்துல இருந்து ஆரம்பிச்சு 32வது மந்திரத்துல ஓங்கார சாதனை எங்க முடியுது? பிரம்மத்தை துரியத்தை பிராப்தி பண்றதோட, சகசிராரத்தை பிரார்த்தி பண்றதோட கம்ப்ளீட் ஆகுது. இப்ப மீதி 7 மந்திரங்கள் இருக்கு. 7 மந்திரங்களும் இதை பத்தின விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பேசுது. இதுல இருந்து வேற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்கு. 33ல இருந்து வேறு விஷயம்னு எழுதிங்க. பிராண விஷயம் என்னெல்லாம் பார்ப்போம். 33 திரிம்ஷத் பருவாங்குல பிராணோ, திரிம்ஷத் பருவாங்குல பிராணோ யத்ர பிராண பிரதிஷ்டிதः, யத்ர பிராண பிரதிஷ்டிதः ஏஷ பிராண இதி க்யாதோ, ஏஷ பிராண இதி க்யாதோ பாஹவ்ய பாஹய பாஹ்யதன் பாஹ்ய பிராணஸ்ஸ கோச்சரஹ. என்னோட பாஹயன் பாஹ்ய பாஹ்ய பிராணஸ்ஸ கோச்சரஹ திரிம்ஷத் பர்வாங்குல பிராணோ யத்ர பிராணோ பிரதிஷ்டிதः ஏஷ பிராண இதி க்யாதः பாஹ்ய பிராணஸ்ஸ கோச்சரஹ. நம்மளுடைய இருக்க நாடிகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த நாடிகள் எல்லாமே மூணு விதமா நாடிகளை பிரிச்சுங்க. ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம். 3 விதமான நாடிகள். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஆயுர்வேத டாக்டர்ஸ் பாக்குறது இருக்குல்ல, வாத நாடி, பித்த நாடி, கப நாடின்னு. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நாடியை பிடிச்சு பார்ப்பார். நாடி ஓடுது அப்படின்னு. அந்த நாடியில பாத்தீங்கன்னா ஓட்டம் இருக்கும். எப்படி ஓட்டம் இருக்கும் சொல்லுவாங்க? குதிரை மாதிரி ஓடுறது, அதுக்கப்புறம் ஜலம் மாதிரி ஓடுறது, வாயு மாதிரி ஓடுறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாடிகள்ல தெரியறது. பித்த நாடி பாத்தீங்கன்னா எப்படி ஓடும், வாத நாடி எப்படி ஓடும். வாத நாடி பாத்தீங்கன்னா குதிரை மாதிரி போகும். பித்த நாடி பாத்தீங்க அப்படின்னா காத்து மாதிரி போகும். இது மாதிரிலாம் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம நாடிகள்னு பேரு. இதே பாத்தீங்கன்னா நியூரலஜிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க பாக்குறது எல்லாமே ஸ்தூல நாடிகள்னு பேர். மொத்தம் 72,10,10,210 நாடிகள் இருக்கின்றது உடம்புல. 72,72,72,00,000 இதுல பாத்தீங்கன்னா பிரதான நாடிகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 72,000 நாடிகள் பிரதானம். காரண நாடிகள்னு பேரு. எங்க எதுனா ஹிரண்ய கர்ப்பனோட கனெக்டா இருக்கிற நாடிகள். ஸ்தூல நாடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 72,72,00,000 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மத்துக்குள்ளார வந்துடும். ரொம்ப பிரதான நாடிகள் பாத்தீங்கன்னா 72,000 இந்த உடம்புல இருக்கிறது. நீங்க எங்கேயாவது சாஸ்திரம் படிச்சீங்கன்னா சொல்லும். இப்ப நாடிகள் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாடிகள் தான் வெசல்ஸ். இந்த பிராணவாயு சஞ்சாரம் பண்றதுக்கான வெசல்ஸ் எது அப்படின்னா, ஒரு சேனல் மாதிரி போறது, ஃபுல்லா பாடி ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறது இந்த நாடிகள். பாடி மட்டும் வியாபிக்கல, இந்த மொத்த லோக்கத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கிறது. உங்களோட 72,72,72,000 நாடிகளும் எதோட கனெக்ட் ஆயிருக்கு? மொத்த ஜீவராசிகளோடையும் கனெக்ட் ஆயிருக்கு, மொத்த விராட்டோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த நாடிகள்ல பாத்தீங்கன்னா பிராணன் சஞ்சரிக்கிறது. இதுல முக்கியமான நாடிகள் இடா, பிங்களா, சுஷும்னான்னு சொல்லக்கூடிய 3 நாடிகள். 101 நாடிகள் கட்டோபனிஷத்துல இருந்து உபனிஷத்துலாம் சொல்லும். பிரஷ்ன உபனிஷத், கட்டோபனிஷத்து, பிருகதாரண்யம்லாம் சொல்லுது. 101 நாடிகள் ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கி கிளம்புகின்றன. இந்த 101 நாடியில 3 நாடி பிரதானம். 72 கோடி, அதுல பிரதானம் 72 லட்சம், அதுல பிரதானம் 72,000, அதுல பிரதானம் 101 நாடி. அந்த 101 நாடியில பிரதானம் 3, அந்த 3ல பாத்தீங்கன்னா பிரதானம் சுஷும்னா. இடான்றது பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல போறது இடா, ரைட் சைட்ல போறது பிங்களா. இடான்றது சூரிய நாடி, பிங்களான்றது சந்திர நாடி. இடா பிங்களா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல பாத்தீங்க அப்படின்னா போகக்கூடிய நாடி சுஷும்னா நாடி. இந்த சுஷும்னா நாடி பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் வரைக்கும் போகுது. இப்ப நம்ம சுவாசம் பண்றது எல்லாம் எதுல பண்றோம்? இடா நாடி மூலமாவும் பிங்களா நாடி மூலமாவும் நமக்கு சுவாசம் மாறி மாறி போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணுத்துலதான் சுவாசம் போயிட்டு இருக்கும். எப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் சுவாசம் போகுதோ நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் உங்களோட சுஷும்னா நாடி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப தொட்டு பாருங்க,
மூச்சை விட்டு பாருங்க, ஏதாவது ஒன்றுத்துல தான் போகும். அதிகமாக இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நாடின்னு சொல்லக்கூடிய இதில் தான் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு இடா நாடியில் போகாது, பிங்களால போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்போ சூரிய நாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும், சந்திர நாடி வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். இந்த ரெண்டு நாடியும் எப்போ ஆக்டிவேட்டாக ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக சுவாசம் போகுதோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சுஷும்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு. அப்போ சுஷும்னா போகுதுன்னா மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் சுவாசம் இன்ஹேல் ஆகும், எக்ஸேல் ஆகும். மற்ற எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று. தர்மிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நாடி பிரதானம், சாதகர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திர நாடி பிரதானம். சந்திர நாடி போச்சுன்னா கஃபம் கட்டும், சூரிய நாடி போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்மங்கள் பண்ணலாம், தர்மங்கள் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசம் இழுக்கிறோமா, இந்த சுவாசம் எங்கே போய் சேருதோ திரிம்ஷத்து பருவாங்குல. பருவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கணு. மூங்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா கணுவா இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி கணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் கணு. இந்த அளவு 2.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சுக்கு பேர் ஒரு கட்டை விரல் தம்போட அளவுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பருவாங்குலம்னு பேர். இது மாதிரி 30 பருவாங்குலம் இந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசம் இழுக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நேராக ஒரு பைப் லைன் இருக்கும் போல இருக்கு, சுவாசம் வந்து நேராக கீழே போகும் போல இருக்கு. அப்படிலாம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு அது கீழே போய் வந்து பார்த்தீங்கன்னா சேருது. எங்கே போய் சேருது? மூலாதாரம் தான் இந்த பிராணனோட ஸ்தானம். இந்த மூலாதாரத்தில் போகுதுன்னா எவ்வளோ தூரம் போகும், டிராவல் பண்ணும் அப்படின்னா திரிம்ஷத்து. திரிம்ஷத்துன்றதுக்கு அர்த்தம் 30 அங்குலம். கட்டை விரல் அளவுக்கு பேரு அங்குலம்னு பேரு. 30 கட்டை விரல் அங்குலம் டிராவல் பண்ணி பிராணோ யத்ரஹ பிரதிஷ்டிதா, பிராணன் எங்கு போய் லேண்ட் ஆகுதோ, பிரதிஷ்டிதமா இருக்கோ. எங்க சாமி லேண்ட் ஆகுது தெரியலையே சாமி. நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நாபி பிரதேசம் வரைக்கும் தெரியுது சாமி. அதுக்கு மேல தெரியலையே சாமி அப்படின்னா நாபி பிரதேசம் இல்லை. நாபி பிரதேசத்துக்கு கீழே சுவாதிஷ்டானத்துக்கு போகும். சுவாதிஷ்டானத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தில் போய் என்ன ஆகும், தொட்டுட்டு அங்கே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தில் வந்து முதல் தேவதை எது அப்படின்னா கணபதி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இதில் தேவி உபாசகர்களுக்கு முதல் மந்திரமே என்னன்னு கேட்டிங்கன்னா கணபதி மந்திரத்தை கொடுத்து தான் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் பிராணன் தான் குண்டலினி சக்தின்னு பேர். பிராணோ தேவதா பரா தேவதா. அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பிராணஸ்வரூபி. அவ எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்தானம் மூலாதாரத்தில் இருக்கா. அந்த மூலாதாரத்துல தான் இங்க இருந்து நம்ம சுவாசிக்கிறது. 30 விரற்கட்டை அளவு டிராவல் பண்ணி எந்த இடத்துல போய் பிரதிஷ்டிதமாயிருக்கோ, பிரதிஷ்டிதம்னா நிலை பெறுகின்றதோ, அந்த ஸ்தானம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணனுடைய ஸ்தானம். குண்டலி சக்தியில பிராணன ஸ்தானமா எங்க சொல்றோம், மூலாதாரத்தை சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஸ்தானம் நம்ம சொல்றோம்ல, ஒரு பிளேஸ். இப்ப வந்து எங்க இருக்கார் மோடி, எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மோடி வந்து டெல்லியில இருக்கார், ஏன்னா அதான ராஜாங்கம், அந்த இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் கேட்குறீங்க இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தானே இருப்பார். ஆமாம் ஆமாம், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருப்பார். அப்போ டெல்லின்னு சொன்னீங்களே அப்படின்னா டெல்லி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் தான் அவரோட வேலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராணனோட ஸ்தானம், லாஸ்ட் ஸ்தானம் எது அப்படின்னா மூலாதாரம். ஆனால் அது ஒர்க்கிங் பிளேஸ் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயம். ஹிருதி பிராணக 2 அர்த்தம் இருக்கும். எப்பவுமே 2 இருக்கும் எல்லாமே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேக திருஷ்டியா அதோட ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரம். அதே நேரத்தில் வாஸ்தவ திருஷ்டியா வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஹிருதயம். அப்போ எந்த இடத்துல இந்த பிராணன் 30 விரற்கட்டை அளவுக்கு போய் சேருதோ அதுதான் அந்த இடம் தான் அதோட பிராணன். ஏஷ பிராண இதி கியாதக. இதுதான் இந்த மூலாதாரத்துல எது நிலை பெற்று இருக்கோ அதுக்கு பேர் தான் பிராணன் என்று சொல்லப்படுகிறது. பாஹ்ய பிராணச கோச்சரக. அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய வாயுவினால் பிடிக்கக்கூடியதா, கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. உங்களோட பிராணன் இண்டிவிஜுவல். நம்ம சொல்றோம்ல என்னோட சுவாசம், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட சுவாசம் ரொம்ப இண்டிவிஜுவல் ஜி,
சுதந்திரமா இருக்கு அப்படின்னு இல்ல. பாஹ்ய பிராணன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் மகாவாயுன்னு பேர். வெளியில இருக்கிற பிராணன் பாஹ்ய பிராணன். அந்த பாஹ்ய பிராணன் ஹிரண்ய கர்ப்பர் சமஷ்டி பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு தத்துவம். அந்த வாயுவினால் பிடிக்கக்கூடியதா, கோச்சரம்ன்றதுக்கு அர்த்தம் கண்ட்ரோல் பண்றதா, பிடிக்கக்கூடியதா, அதுக்கு உட்பட்டது, அதீனமாக இந்த உள்ள இயங்குற பிராணன் இருக்கிறது. அப்ப உள்ள இருக்கிற பிராணன் வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஹிரண்ய கர்ப்பரோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஹிரண்ய கர்ப்பர் எங்க இருக்கார்? அவர் தான் பிரம்மலோகத்துல இருக்கார், சூரியனுக்குள்ளார இருக்கார். அவர் எதோட கண்ட்ரோல் பண்றார்? இந்த நாடிகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றார். இந்த சுவாசம் மட்டும் அவரோட கண்ட்ரோல் இல்லைன்னா யாருமே இது கண்ட்ரோல் இல்லாம சுதந்திரம் ஆயிடும். ஆனா வந்து சமஷ்டி பிராணனுக்குள்ளார இந்த பிராணன், இண்டிவிஜுவல் பிராணன் கனெக்ட் ஆயிருக்கு. அதுதான் சொல்லுது பாஹ்ய பிராணக ச கோச்சரக. அந்த பாஹ்ய பிராணனுக்கு உட்பட்டதாக, அதீனமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தில் இருக்க பிராணன் இருப்பதாக சொல்லப்படுகிறது, அறியப்படுகிறது. கியாத்தக அறியப்படுகிறது அப்படின்னு எழுதியாச்சு. 33வது மந்திரம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் சுவாசம் எவ்வளவு சுவாமி பண்றோம் கேள்வி வருது. எவ்வளவு சுவாசம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சுவாசத்தோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லா யோக சாஸ்திரங்கள்லயும் பிரசித்தமானது வந்து பாத்தீங்கன்னா டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 21,000 மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 10,800 10,800 12 மணி நேரம் பகல் பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா 10,800 சுவாசம். ராத்திரி 12 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா 10,800 சுவாசம். 10,008ன்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 108 மாலையை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். மணிகள் வந்து ஜபமாலையில் வந்து பாத்தீங்கன்னா 108 மாலைகள் இருக்கும். இந்த 10,800 10,800 சேர்த்தீங்கன்னா 21,600 சுவாசம் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த 21,600 இன்ட்டு 5 போட்டுங்க. இன்ட்டு 5 போட்டீங்க அப்படின்னா 1,08,000 வரும். பிராண அபான வியான உதான சமானன் பஞ்ச பிராணன்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்டு 5 போட்டுட்டீங்கன்னா 1,08,000 சுவாசம் நம்ம வந்து பஞ்ச பிராணன்களோட சேர்ந்து பண்றோம் அப்படின்னு. ஒரு பிராணன் தான், அந்த ஒரு பிராணன்ல வந்து 5 பிராணன் இருக்கு. அப்ப 1,08,000ன்றது என்னது அப்படின்னு கேட்டா இதான் விசேஷம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். எவ்வளவு முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லுது. பொதுவா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 21,800 அப்படிதான் இருக்கும். இதை இன்ட்டு போட்டு 5 போட்டீங்கன்னா 1,08,000 வந்துடும். இதுக்கப்புறம் 1,08,000 இருந்து 1,13,680 1,13,680 அப்படின்னு இந்த உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு சொல்லுது. என்னன்னு பார்ப்போம். அஷீதி ஷட்சதம் சைவ அஷீதி ஷட்சதம் சைவ சகஸ்ராணி த்ரயோதச சகஸ்ராணி த்ரயோதச லக்ஷைகோபினி சுவாசः லக்ஷைகோபினி இருக்க கோண லக்ஷைகோண நிஸ்வாச அஹோராத்திர பிரமாணதः அஹோராத்திர பிரமாணதः அஷீதி ஷட்சதம் சைவ சகஸ்ராணி சகஸ்ராணி த்ரயோதச லக்ஷைகோ வினிஸ்வாச. அதை மாத்திங்க, ஊனன்றது வரக்கூடாது. ஊனன் வந்தா ஒண்ணு கம்மின்னு அர்த்தமாயிடும். லக்ஷைகோ அந்த பீய வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வி போட்டுங்க. பீல வி. வினிஸ்வாச அகோராத்திர பிரமாணத்தக. இது மாத்திங்க. மாத்தலைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நான் 2-3 நாளா வந்து பாத்தீங்கன்னா பாட்ட பேதம் எல்லாத்துலயும் என்னடா ஊனன்னு வருது. ஏகோனன்னு ஒண்ணு இருக்கு, ஏகோபின்னு இருக்கு, அதுக்கப்புறம் ஏகோ வினிஸ்வாசகன் இருக்கு. அதுதான் கரெக்ட். வினிஸ்வாச வி வரணும். லக்ஷைகோ வினிஸ்வாச அகோராத்திர பிரமாணதः அப்படின்னு போட்டுக்கணும். உங்க இதுல ஏகோன இருக்கா? ஏகோ
ஏக்கோன்னு அல்ல, ஏக்க ஊனவாயிடும். ஏக்க ஊனன்னா ஒண்ணு கம்மியானதுன்னு அர்த்தமாயிடும். அப்படி போட்டீங்கன்னா அர்த்தம் வராது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பாருங்க. அஷீதிகி என்பது, அஷீத்தினது 80, ஷட்சதம் 600, 600 + 80 680, சைவ கூடவே, சகசிராணி திரையோதச, திரையோதச சகசிராணி அப்படின்னா 13,000. அப்ப 13,680. வேற எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் லைன்ல இவ்வளவுதான் சொல்லுது. 13,680 கூடவே லக்ஷஸ்ச ஏகோ, 1,00,000 சேர்த்துக்கணும் கூட. அப்போ 1,13,680 வினிஸ்வாச விசேஷ ரூபமாக சுவாசங்களானது, வினிஸ்வாச சுவாசமானது அகோராத்திர பிரமாணத்தக, ராத்திரி அகக ராத்திர, அகோராத்திர, அகோராத்திரனா இரவும் பகலும் ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,13,680 சுவாசங்கள் அளவுள்ளதாக ஒவ்வொரு மனுஷனும் சுவாசிக்கின்றான். ஏன் சாமி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1,08,000 சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1,08,000 எப்ப அப்படின்னா நீங்க எப்பவுமே சதா காலமும் ஜபத்துல இருந்தீங்கன்னா 1,08,000. நம்ம என்ன பண்றோம்? ஜபம் பண்ணி பாருங்க, ஒரு 108 மாலை ஜபம் பண்ணுங்க. அப்ப சுவாசத்தை பாருங்க. சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருக்கும். 108, 208, 308 அப்படி சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசு சாந்தமா இருக்கும். அந்த மனசாந்தமா இருந்துச்சுன்னா 1,08,000 சுவாசம் போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜபத்தை கொஞ்சம் பண்ணிட்டு வெளியில போறோம். வெளியில போனா வந்து பாத்தீங்கன்னா ராகம், துவேஷம், நிறைய காம, குரோதம், லோபம், மோகம் எல்லாம் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாசத்தோட அளவு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா சொல்லுது. எத்தனை முறை சுவாசம் பண்றான்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சம்போக காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 32 முறை போகுதான் சுவாசம். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவை அடையணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய விரதத்தை இது பண்ண, அதனாலதான் சதுர்த்த ஆசிரமத்துல ஊர்த்துவரேதசா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்போகத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு பிரம்மச்சரியத்துல இருந்துகிட்டு இந்த சுவாசத்தை பண்ணணும்னு பேர். அதிகமான சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா காமத்திலையும் குரோதத்திலையும், குரோதப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா கோவப்படும் போது அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம். இது மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அதுக்கு ஏற்ற மாதிரி அநேக கருமாக்கள். அது மாதிரி அநேக கருமாக்கள் பண்ணிட்டு இருக்கும்போது மாடிப்படி ஏறி வரும்போதே சுவாசம் இருக்குதா? நான் 2 ஃப்ளோர் டெய்லி ஏறி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது சுவாசம் வேற மாதிரி இருக்கும், முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா சுவாசம் மாறுபடுது. 2வது ஃப்ளோர் ஏறி வரும்போது, இறங்கி போகும்போது ஒரு மாதிரி இருக்கு, ஏறி வரும்போது வேற மாதிரி இருக்கு, நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, வந்து ஏதாவது காரியம் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கு. எல்லாத்துலயும் டிஃப்ரெண்டா இருக்கு. துணி துவைச்சா ஒரு மாதிரி இருக்கு, அதே வந்து குக்கிங் பண்ணும் போது வேற மாதிரி இருக்கு, ரைட்டிங் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கு, இதெல்லாம் தியானம் பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா எவ்வளவு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5,000 மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு? 1,08,000, அதுக்கப்புறம் 13,000 கூட்டுங்க. அப்போ 5,680 சுவாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் லைஃப்ல இருக்கிறவங்க எக்ஸஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல இருந்து இது வரைக்கும். அப்போ ஒருத்தர் சுவாசம் பண்றது 1,08,000 இருந்து 1,13,680 வரைக்கும் சுவாசமானது சொல்லப்பட்டிருக்கு. இதோட வந்து பாத்தீங்கன்னா 34வது மந்திரம் முடிஞ்சிருச்சு. 34வது மந்திரம் முடிச்சு 35வது. இந்த பிராணன், அப்பானன், வியானன், உதானன், சமானன் சொல்றீங்க சுவாமி, அதோட ஸ்தானங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்குது. பிராண ஆத்யோ ஹிருதி ஸ்தானே, பிராண ஆத்யோ ஹிருதி ஸ்தானே, அபானஸ்து புனர்குதே, அபானஸ்து புனர்குதே, சமானோ நாபிதேசேது, சமானேனாபிதேசேது, உதான கண்டமாஸ்ரிதா, உதான கண்டமாஸ்ரிதா. இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம், ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த பிராணன் எங்கெங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உபனிஷத்துல இருந்து பிரமாணம். இப்ப நானே ஒரு புக் எழுதும் போது நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்லுவேன் இது இந்தந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. எப்படி அப்படின்னா இதெல்லாம் உபனிஷத்து பிரமாணம்.
யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லுவாங்க, அவர் யோகிப்பா, அவர் எங்கிருந்தோ யோக நூல்ல இருந்து எடுக்கிறார். எல்லா சனாதன தர்மத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் மூலம் எது? அது யோகமா இருந்தாலும் பக்தியா இருந்தாலும் எந்த ஒரு கோலம் போடுறது கூட மூலம் வந்து எங்க இருக்கும்? அது அப்படின்னா வேதத்துல இருக்கும். இதான் மந்திரம். வேத மந்திரத்துல சொல்லுது, ஒவ்வொருத்துக்கும் ஸ்தானம் சொல்லுது. பிராணோ ஆத்யோ ஹிருதிஸ்தானி. ஆத்தியக அப்படின்னா முதலில், முதலில் பிராணன். ஆத்திய பிராணகனா முக்கிய பிராணன் எடுக்கலாம், முக்கிய பிராணன் எடுக்கலாம், இல்லைன்னா முதலில் உள்ள பிராணன் எடுக்கலாம். இந்த பிராணனோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதி. ஆத்யோ பிராணஸ்தான ஸ்தானே ஹிருதிஸ்தானி. ஹிருதயஸ்தானத்துல பிராணன். அப்ப ரொம்ப லைட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிருதி பிராணஹ எடுத்துக்கலாம். ஹிருதயத்துல பிராணன், முக்கிய பிராணன். நான் இன்னும் நிறைய டீட்டெயில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் எது அப்படின்னு கேட்டு, பெட்ரூம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிராணனோட பெட்ரூம் ஹிருதயம், முக்கிய பிராணனோடது. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்னது? ஹிருதயத்தில் இருக்கும். 5 ஐட்டம் சொல்லியிருக்கேன். 5 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் இருக்கும். எப்பவுமே புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் நான் 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 என்னோட இடம் எது? என்னோட பெட்ரூம் ஹிருதயம். அந்த நான் கூட என்னோட ஒய்ஃப் இருக்காங்க. சதா காலமும் அர்த்தநாரீஸ்வர சொலுப்பனா. யாரு? என் கூட ஒய்ஃப் அவித்யா. ஒன்றும் தெரியலன்ற அடுத்த லேயர் என் மேலேயே ஏறி உட்கார்ந்துருக்காங்க, நகர மாட்டேன்றா. ஃபர்ஸ்ட் செகண்ட் லேயர். இந்த ரெண்டும் சேர்ந்தோன அதுக்கு மேல ஷேடோவா உண்டாகிறதுனா பிராணன். 3வது லேயர் பிராணன். அந்த பிராணனோட விஸ்தாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி. அதுக்கப்புறம் அந்த புத்தியோட விஸ்தாரம் தான் மனசு. இந்த 5 ஐட்டம், நான், அதுக்கப்புறம் அவித்யா ஒன்றும் தெரியல, அதுக்கப்புறம் பிராணன், இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கும். வேக்கப் ஆகும்போது புத்தி, அதுக்கப்புறம் மனசு. இந்த 2ம் வேக்கப் ஸ்டேட்ல இந்த 2 இருக்கு. மொத்தம் 5 தத்துவங்கள் ஹிருதயத்தில் இருக்கு. அப்போ அந்த பிராணன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிராணன் டோட்டலா இருக்கும்போது ஈஸ்வரன், இண்டிவிஜுவலா சொல்லும் போது ஜீவன். ஈஸ்வரன் தான் ஜீவனா இருக்க பிராண ரூபத்துல. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப ஹிருதயத்துல மட்டுமா அந்த பிராணன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணன் தன்னையே என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா 5ஆ விபாகம் பண்ணிக்கிச்சு. ஹிருதயத்துல இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆத்திய பிராணகன். இந்த வார்த்தை சொல்லிருக்குல்ல இங்க, ஆத்திய அப்படின்னா அதுக்கு பேரு முக்கிய பிராணன் அப்படின்னு பேரு. முக்கிய பிராணன், முக்கிய பிராணனோட ஸ்தானம் ஹிருதயம். அந்த பிராணன் தன்னை 5ஆ பிரிச்சுக்கிச்சு. என்னவா பிரிச்சுது? பிராண அபான வியான உதான சமான. இந்த 5ல முதல்ல ஒரு பிராணன் இருக்கா, முக்கிய பிராணன் ஹிருதயத்துல இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, அது ஈஸ்வர தத்துவம். அப்போ பிராணனோட பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்தானம். அது ஒர்க்கிங் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுது? தன்னை 5ஆ பிரிச்சுக்கிட்டு பிராணனோட ஸ்தானம் எதுனா மூக்கு துவாரம் 2, கண்ணு துவாரம் 2, காது துவாரம் 2, 2, 4, 6, அதுக்கப்புறம் வாய். மொத்தம் 7 பிளேஸ்ல வந்து பிராணன் இருக்கிறது. பிராணன் எங்க இருக்கும்? முகத்துல இருக்கிற 7 ஓட்டைகள் மூலமா பிராணன் இருக்கு. கண் பார்வையா பார்க்கறது பிராணன், சப்தங்களை கிரகணம் பண்றது பிராணன், மூக்கு வழியா ஸ்மெல் பண்றது பிராணன், பேசுறது பிராணன். இந்த 7 இடங்களும் 7 ஹோல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட ஸ்தானம். எந்த பிராணன்? விபாகம் பண்ண பிராணன். பஞ்ச பிராணன்ல இருக்கக்கூடிய பிராணனோட ஸ்தானம். யாராவது கேட்பாங்க, பஞ்ச பிராணனோட இருக்கிற பிராணனுக்கு எங்க ஸ்தானம்னு கேட்டா இந்த 7 துவாரங்களை சொல்லணும். முக்கிய பிராணனோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிருதயத்தை சொல்லணும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் பிராணனுக்கு அப்புறம் அபானன். அபானன் எங்க இருக்கு? பிராணன் அப்படின்னாவே ஆக்சிஜன் எடுத்துங்க. அபானன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துங்க. கார்பன் டை ஆக்சைடு அபானன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபானஸ்து புனர் குதே. அபானக குதே அபானக அப்படின்னு சொல்லுவோம். குதம் அப்படின்னு என்னது? மலத்வாரத்துக்கு பேரு குதம் அப்படின்னு பேரு. அந்த மலத்வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு அங்கதானே வெளியே வருது, இங்க இருந்து வர்றது இல்லையே. அதனால வந்து பாத்தீங்கன்னா அபானே குதஹ குதே அபானஹ ஹிருதி பிராணஹ ஹிருதி பிராணஹ குதே அபானஹ. குதத்துல அபானன் மலத்வாரத்துல. அதுக்கப்புறம் சமானோ நாபி தேசே தூ.
சமான வாயு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாபி தேசம் அப்படின்னா தொப்புல சார்ந்து இருக்கிறது சமான வாயு. அது என்ன பண்ணும், சாப்பிட்ட ஃபுட் எல்லாம் கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் போஸ்ட்மேன் வேலை பண்ணும். பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு மெக்கானிசம்ங்க. நான் என்ன சாப்பிட்டாலும் கரெக்டா எல்லா பிரதேசத்துக்கும் ஈக்குவலா பாத்தீங்கன்னா போய் சேருது. 2 நாளா ஒரே ப்ராப்ளம். இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனுக்கும் இங்க டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் ஒரே ப்ராப்ளம். நாங்க ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு கம்மியா கொடுத்துக்கிட்டு இருக்கு, நாங்க இவ்வளோ டாக்ஸ் கட்டுறோம், தமிழ்நாட்டுல இருந்து டாக்ஸ் எவ்வளவு பணம் போயிட்டு இருக்கு, அவன் ரிட்டர்ன் கொடுக்கறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு. என்ன அவங்க அங்கிருந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்பா அப்படி கொடுக்க முடியாதுப்பா, எல்லாத்தையும் பார்த்து மொத்த தேசத்துக்கு ஈக்குவலா தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன கணக்கு அப்படின்லாம் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. பாருங்களேன், கரெக்டா பாருங்களேன், இந்த சமான வாயு பாத்தீங்கன்னா புத்தியில இருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா பங்கு போட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்புது. நாபியில பாத்தீங்கன்னா ஜாட்டராக்னி யாருன்னா சமானன் யாரு அப்படின்னா விஷ்ணு பகவான் சமான வாயுல அதிஷ்டான தேவதான். அவர் தான் பாத்தீங்கன்னா ஜாட்டராக்னியா இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாருன்னா வயிற்றுல இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலா அந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவர்களுக்கும் சமமா இருக்கிறவர் அந்த பரமாத்மா கர்மபல தாத்தா. அவர் தான் பாத்தீங்கன்னா நமக்குள்ளார எல்லாத்தையும் அனுப்புறாரு, ஈக்குவலா அனுப்புறாரு. கத்திரிக்காய் சாப்பிட்டா பாத்தீங்கன்னா எங்க போகணுமோ அங்க போகுது. பன்னீர் சாப்பிட்டேன்னா பல்லுக்கு போகுது, எலும்புக்கு போகுது, கரெக்டா போயிருது. ஃப்ளஷுக்கு என்ன போகணும், பிளட்டுக்கு என்ன போகணும், எல்லாத்தையும் பிரிச்சு 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 அனுப்புறாரு. என்ன விசித்திரம் அது. சமானோ நாபிதேசி, தொப்புள்ள சமான வாயு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதானக கண்டம் ஆசிரிதா. உதான வாயு எங்க இருக்கு அப்படின்னா கண்டம் தொண்டையில இருக்கு. விக்கல் வருது, விக்கலம், இந்த விக்கல் வந்துச்சு அப்படின்னா அது தொண்டையில இருக்கு. தொண்டையில பாத்தீங்கன்னா 2 இது இருக்கா, உணவு குழல் தனியா போகும், மூச்சுக்குழல் தனியா போகும். இந்த மூச்சுக்குழலும் இந்த உணவு குழலும் சந்திக்கிற இடத்துலதான் பாத்தீங்கன்னா உதான வாயு இருக்கு. நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா ஃபுட்டோட சின்ன பார்ட்டிகள் கூட பாத்தீங்கன்னா அந்த மூச்சுக்குழல்ல லைட்டா எட்டி பாக்குது அப்படின்னா அந்த உதான வாயு என்ன பண்ணும், டக்குன்னு பாத்தீங்கன்னா நாட் அலவுட் நீ உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு அது என்ன பண்ணும், உடனே பேரிகேட்டரை போட்டு இருமி அதை பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்ச நாள் போன வருஷத்துல என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப போயிடுச்சு, போன வருஷம் உள்ள ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு அவஸ்தை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எப்படியோ ஒரு சின்ன பார்ட்டிகள் பாத்தீங்க அப்படின்னா அதோட என்ட்ரன்ஸ்ல போய் மாட்டிக்கும். இந்த சுவாசம் பண்றல சுவாசத்துல போய் மாட்டிக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரே இருமல் இருமல் இருமல். அது இருமி 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 கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இருமினதுக்கு பிறகு சின்னோண்டு நம்ம சாப்பிட்ட சாதம் பாத்தீங்கன்னா அதுல சின்ன பார்ட்டிகள் பாத்தீங்கன்னா வெளியில வரும். அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுவாசமாயிடும். இது ஆல்மோஸ்ட் டெய்லி இது நடந்துகிட்டே இருந்துச்சு. படுத்து தூங்கிட்டு இருப்பேன். நைட்டு சாப்பிட்டது 8-8:30 மணிக்கு சாப்பிட்டுருப்பேன். சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் 7 மணிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விவகாரம் பண்ணி அதுக்கப்புறம் படுத்து ஒரு 12 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா இருமல் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இருமி இருமி கடைசியில தான் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் ஆகிப்போச்சு. ஏதோ ஒரு சின்ன பார்ட்டிக்கல் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்கேயோ போய் அது போய் அங்க ஸ்டே பண்ணுது. அந்த ஸ்டே பண்றத பாத்தீங்கன்னா அதை புஷ்அப் பண்ணி வெளியில கொண்டு வரணும். இல்ல அப்படின்னா அது ஃபுட்டு அது மூச்சுக்கோளலுக்குள்ளார போச்சு அப்படின்னா மரணம். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உதான வாயு பெரிய அனுகிரகம் பண்ணுது. அது பாத்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணவே பண்ணாம ஒரே இருமல் பண்ணி 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 அந்த பார்ட்டிக்கல் வெளியில வந்துச்சோ இல்லையோ இருமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. விக்கல், இருமல், செருமல், பொறுமல் எல்லாம் வாமிட்டு எல்லாத்தையும் உண்டு பண்றது பாத்தீங்கன்னா இந்த உதான வாயு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியானஹா. இந்த உதான வாயுவோட ஸ்தானம் பாத்தீங்கன்னா 2 பிளேஸ் சொல்றோம். ஒன்னு தொண்டை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த வயிற்று பிரதேசத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இருக்கிற பிளேஸ். நீங்க எங்கேயாவது வெயிட் தூக்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 15 கிலோ 20 கிலோ அரிசி மூட்டையை தூக்கி பக்கத்துல நகர்த்தி வைக்கிறீங்க. அப்போ மூச்சு பிடிச்சுக்கிட்டு தூக்குவோம்ல, அந்த மூச்சு பிடிச்சுக்கிட்டு ஒன்ன தூக்குறோம்ல, அதுதான் உதான வாயு. நீங்க எப்ப கடினமான காரியங்கள் பண்றீங்களோ அந்த கடினமான காரியத்தை பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது உதான வாயு. பெரிய பெரிய கர்மங்களை எல்லாம் யாரெல்லாம் பண்றாங்களோ, ஓடுறோம், நல்ல ஜாக்கிங் பண்றோம்னு வச்சுக்கோங்க, வேகமா போறோம், அப்பவும் உதான வாயு. வெயிட்டை தூக்குறோம், உதான வாயு. ஒருத்தர் மரத்தை பாத்தீங்கன்னா உடைச்சி இது பண்ற,
உதான வாயு. எங்கெல்லாம் கடுமையான காரியங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் உதான வாயு இருக்கு. அப்ப 2 பிளேஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரம் ஆரம்பிக்குது. வியான சர்வேஷு சாங்கேஷு வியான சர்வேஷு சாங்கேஷு சதா வியாவிருத்ய திஷ்டதி சதா வியாவிருத்ய திஷ்டதி அத வர்ணாஸ்து பஞ்சானாம் பிராணாதீனாம் அனுக்ரமாத் அத வர்ணாஸ்து பஞ்சானாம் பிராணாதீனாம் அனுக்ரமாத். இந்த ஒரே ஒரு வாயு விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மந்திரம் ஆரம்பிச்சிருக்கேன். வியான சர்வேஷு அங்கேஷு சர்வேஷு ச அங்கேஷு. வியான வாயு எங்க இருக்கு? வியாபனாத் வியானஹ வியாபகத்வாத் வியானஹ சொல்லலாம். வியாபனாத் வியானஹ வியாபகத்வாத் வியானஹ. வியானவாயு என்ன பண்ணுதுன்னா மொத்த தேகங்கள்லையும் ஆகாசம் போல வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொரு எம்எம்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வியானவாயு ஆக்கிரமிச்சிருக்கு. நம்ம அதனால்தான் பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்து போகணுமே. உள்ள வந்து பாத்தீங்கன்னா யார் ஒர்க் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வியானவாயு தான் என்ன பண்ணுது, ஒரு சக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளட்டையும் கொண்டு போயிட்டு இருக்கு. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கத்தி படுதுன்னு வச்சுங்களேன். ஒரு கத்தி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னே ஃப்ளஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ளஷ் ஓப்பன் ஆனோடனே இந்த நாடிகள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏகப்பட்ட நாடிகள் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த நாடிகள்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிளட், அந்த பிளட் நம்ம நினைக்கிறோம் பிளட் லீக் ஆகுது அப்படின்னு. பிளட் லீக் ஆகுதுன்னா அங்க ஒரு சக்கிங். இப்ப நம்ம வந்து இந்த மண்ணெண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த பேரல்ல வந்து ஒரு பைப்பை போட்டு வாயில வந்து சக் பண்ணுவோம். சக் பண்ணா அந்த பைப் வழியா அந்த கீழே இருக்க மண்ணெண்ணெய் வந்து வர ஆரம்பிச்சு கெரசின். இதே மாதிரி இப்ப பிளட் வந்து ஃப்ளஷை கட் பண்ண மாத்திரத்துல பிளட் வருது அப்படின்னா, அப்ப பிளட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து வாயு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கிங் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்துச்சு. அது கட்டான மாத்திரத்துல அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு ஆச்சரியம், இது பிரேக் ஆச்சோ இல்லையோ பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியா பிளட் செல்ஸ்ல பிராணன் போகுது, ஆக்சிஜன். இது கட் ஆனதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. பிராணன் எங்கெல்லாம் விச்சேதம் ஆகுதோ பிரேக் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயின் உண்டாகும். எந்த இடத்துல பிராணன் ஈக்குவல் ஆகுதோ அந்த இடத்துல சொஸ்தம் உண்டாகும். நம்ம மெதுவா மருந்து போட்டு என்ன பண்றோம், இந்த நெர்வ்ஸை வந்து பாத்தீங்கன்னா வெயின்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றோம். மருந்து போட்டு அதை கரெக்ட் பண்ணி இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா போக ஆரம்பிச்சிடும். பிராணன் ஃப்ரண்ட்ல போக 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 பிளட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போக ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த இடத்துல வந்து இந்த வியானவாயு வந்து ஃப்ரண்ட்ல போனாதான் அதுதான் சக்கிங் போர்ஸ், இன்ஜின் மாதிரி. இந்த பிளட் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு எல்லா வெயின்ஸுக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு வெசல்ஸ்ல எல்லாம். அப்போ ஒவ்வொரு வெசல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வியானவாயு என்ன பண்ணும், வியாபிச்சிருக்கும். அதனாலதான் சுகமா இருக்கேன் நான், இந்த உடம்பு ஃபுல்லா எனக்கு சொஸ்தமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வியானவாயு. ரொம்ப விசேஷமானது வியானவாயு. இதோட இந்த மந்திரம் நிப்பாட்டுங்க. சதா வியாவிருத்திய திஷ்டதி. சதா காலமும் இப்பவும் எப்பவும் தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாம் நம்ம சொல்றோமே மெட்டபாலிசம் சொல்றோம் பாத்தீங்களா. இந்த மெட்டபாலிசம் என்ன தெரியுங்களா முக்கியமானது. இந்த மெட்டபாலிசத்துல பெரிய பார்ட் வந்து யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்ச பிராணன்கள்ல சமான வாயு கூட வந்து பாத்தீங்கன்னா வியானவாயு. இந்த 2 வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசத்துல பிரதான பார்ட். இந்த 2ம் 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேணும் கரெக்டா ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி. முடிக்கு என்ன வேணும், மெலனின் வேணும், வைட்டமின் டி வேணும், அது கொண்டு போய் சேர்த்துரும். கண்ணுக்கு என்ன வேணும், வைட்டமின் டி வேணும், அதுக்கு போய் சேர்த்துரும். இது மாதிரி வைட்டமின் டி வேணுமா, வைட்டமின் சி வேணுமா, எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா போனுக்கெல்லாம் வேணும், போனுக்கெல்லாம் கரெக்டா கொண்டு போயிடும். என்ன ஐடியா பாருங்க. மெட்டபாலிசம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கும். கூட வந்து யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எனர்ஜி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற கொரியர் வேலை வந்து யார் பண்றா, இந்த வியானவாயு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருந்துகிட்டு சதா வியாவிருத்திய திஷ்டதி. சதா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நிற்கின்றது அப்படின்னு முடியுது. செகண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்.
3 நாள் லீவு, 3 நாள் கழிச்சு வந்து பாடம் ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். ஹிருதி பிராணஹ, குதே அபானஹ, கண்டே உதானஹ, அதுக்கப்புறம் நாபே சமானஹ, அப்புறம் சர்வேஷு அங்கேஷு வியானஹ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிராணன் 2 இடத்துல இருக்கும். ஒன்று வந்து ஆஃபீஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிருதயம். ஆஃபீஸ் ரூம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தலையில் இருக்கிறதெல்லாம் பிராணன். நான் பார்க்கறது பிராணன், கேட்கறது பிராணன், சுவாசிக்கிறது ஸ்மெல் பண்ணுறது பிராணன், பேசுறது பிராணன், எல்லாம் பிராணன் தான். ஹரி ஓம். ஹரி ஓம்.